வணக்கம். அன்புள்ள தமிழக முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள் தான். என்னென்னா, இப்போ எஸ்ஐஆர் படிவத்தை பற்றி நம்ம கட்சியில் தெரியப்படுத்தினாலும் இன்னும் அந்த பயம் ஓயலை நிறையா மக்களுக்கு. நான் திருச்சிலையும் அதை பற்றி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். சென்னையிலையும் ஓரளவுக்கு ஒரு சில தெருங்களில் அதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். பேச்சுக்கள் அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம சின்னத்தம்பி ஸ்ட்ரீட்லாம் இருக்குது, ட்ரிப்ளிகன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தெருவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட ஓட்டே காணும். அது எனக்கு தெரிஞ்ச அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விட வேண்டிய ஓட்டு, அதுக்கு திமுகவுக்கு விட வேண்டிய ஓட்டு தான் காணான்னு சொல்லி இன்னும் சிலர் இருக்காங்க, நிறையா பேர். நான் குரம்பேட்டில் கொஞ்சம் யோசித்தேன். குரம்பேட்டில் அதே மாதிரிலாம் இல்லை. ஒரு சில ஏரியாக்கள் நான் போகும்போது அதை பற்றி நான் பேசும்போது அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் கேள்விப்படுறது. குரம்பேட்டிலையும் அந்த மாதிரி இல்லை. குரம்பேட்டினா நான் போனது, ஆமாம், குரம்பேட்டை சைடு, அஸ்தினாபுரம் அங்கிட்ட அந்த சைடெலாம் கொஞ்சம் மக்கள்கிட்ட பேசல. இந்த மாதிரி எங்களுக்கு ஓட்டு இல்லை, எங்கள் ஓட்டையும் காண பேர் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. நான் அதை மக்கள் வெளியில் சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு நேரமின்மை கம்மி. அவங்க என்னன்னாக்கா அன்றாடம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகணும், வேலைக்கு போகணும், பல பிரச்சனைகள் அவங்களுக்கு. அதனால் இதை பெருசாக எடுத்துக்காமல் இருக்காங்க. இருந்தால் ஓட்டு போடலாடி விட்டுருவோம் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் இருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இப்போ உங்கள் தலையை சுற்றி நிறைய எதிரிகளும் ஊர்பட்ட எதிரிகள் இருக்காங்க. உங்கள் ஓட்டை பிரிக்கிறதுக்கு எல்லாம் பிஜேபியால் வந்தது தான் அவ்வளவுமே, அதை நல்லா தெரியும். நிறைய ஓட்டுகள் பிரிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான எதிரிகள் வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் என்னமோ வேலையாக நீங்கள் அலைகிறீங்க, மேடையில் பேசுவீங்க. இந்த கொரோனா நேரத்துலலாம் சில மக்களுக்கு நீங்கள் அறிவுரை சொன்னீங்கல்ல, டிவியில் ஒரு 5 நிமிஷம் அந்த விளம்பர நேரத்தில் உங்கள் விளம்பரம் வரும், இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி. அது போல் அந்த எஸ்ஐஆர் பிரச்சனை பற்றி கொஞ்சம் பேசுங்க. அதே மாதிரி மக்களோட மனசில் கொஞ்சம் பயத்தை தெரியப்படுத்துங்க. ஓட்டு அவங்க போட வரணுன்னாக்கா கண்டிப்பாக என்ன ஆதாரம் கொண்டு வந்து காட்டினாக்கா அந்த ஓட்டு போடுற இடத்துல அவங்க பூத்தில் ஓட்டு போட முடியும். ஏன்னா அந்த பேரே இல்லைங்கையில் அவங்க எந்த பூத்தில் போய் தேடுவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்பவும் போடுற பூத்துக்கு அவங்க தேடி வந்துடுவாங்க. அவங்களுடைய பேர் லிஸ்ட்டு எங்கே இருக்குங்கிறது, அந்த ஓட்டு போடுறதுக்கு உண்டான அத்தாச்சி நமக்கு ரேஷன் கார்டு தான் மெயின். ஆதார் கார்டு கூட அடுத்தபட்சம் தான். ஏன்னா அந்த தமிழ்நாட்டுக்காரவங்க, திருச்சிக்காரவங்க, இந்த ஏரியாக்காரவங்க, நம்ம சென்னை வாசி, இந்த வார்டு அந்த வார்டுங்க, இந்த ரேஷன் கார்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நீங்கள் ரேஷன் கார்டு கூட நீங்கள் என்ன செய்வீங்கனாக்கா, அதை கூட விட்டுட்டு இந்த எலெக்ஷனுக்குள்ளே தமிழ்நாட்டு வாழ் மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் யார் யாரோ அவங்களுக்கு பூரா ஏதாவது ஒரு புதிய ஐடி கார்டு ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணி புதுசாக தரணுங்கிறதே என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க தான்டா, நாங்கள் ஓட்டு போட எங்களுக்கு உரிமை இருக்குடா அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அத்தாட்சியாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது ஒரு ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கணும். புதுசாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த கார்டு அப்படியே அப்ளை ஆகிற மாதிரி இருக்கணும். அவங்க ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, புதுசாக பிறக்கிற குழந்தைங்களுக்கும் அந்தந்த அரசு சம்மந்தப்பட்ட இடத்துங்களே அந்த குழந்தைக்கு அந்த கார்டு உடனே கிடச்சிடணும். அந்த கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஆமாம், இல்லை இத்தனை வயசு ஆச்சுன்னா அந்த கார்டு நீங்கள் பதிவு பண்ணி வாங்கிக்கணுங்கிறது அந்த திருப்தியை கொண்டு வரணும். அந்த செக்ஷனை கொண்டு வரணும். அப்படி நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணால் தான் மக்களோட பயம் கண்டிப்பாக போகும். ஏன்னா இந்த வாட்டி ஓட்டு நிறையா அவ்வளோவுமே திமுக ஓட்டு தான் நிறையா காண போகுது. அதை நீங்கள் எப்படியாவது அதுக்கு உண்டான தீர்வு, நான் காலங்கள் நேரங்கள் இல்லை,
நான் பிரச்சாரத்துக்கு நீங்கள் போயாகணும். இருந்தாலும் இதை நீங்கள் எப்படியாவது ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணணும். இப்போ கேரளாவில் எடுத்துருக்காங்கல்ல, கேரளாக்காரவங்களுக்கு அவங்களுக்கு கேரளாக்காரன் தான் நான் இந்த ஓட்டு போட உரிமை இருக்குங்கிற மாதிரி ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அங்கே மம்தாமா போராடுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் கொண்டு வந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வை காணணுங்கிறத எங்களை மாதிரி உள்ள சிலருக்கு தேவை. இன்னும் புரியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் தேவையான கண்டிப்பாக தேவை. இதுக்கு நீங்கள் டிவியில் அந்த 5 நிமிஷம் இடைவேளையில் வந்து அந்த விளம்பரத்தில் நீங்கள் பேசி அதுக்கு மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். நீங்கள் பயப்பட வேணாம், உங்கள் ஓட்டு நீங்கள் போடலாம், அங்கங்கே அந்தந்த நிர்வாகிகள் இருப்பாங்க, நீங்கள் வாங்க ஓட்டு போடலாங்க தைரியத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மக்கள் பயம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த ஓட்டு திரும்ப தேடி வந்துடும். போடாமல் இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட தேடி வந்துடுவாங்க. இது ஒரு முயற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். நன்றி, வணக்கம்.